ஃபாடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு புதுசாக வரப்போகிற ஒரு ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துடும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா வசந்த் பிராண்டில் புதுசாக போட்டிருக்கக்கூடிய ஒரு 6TR மோனோ தாங்க. இந்த போர்டோடைய ரிவ்யூ அல்லது யூசேஜை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த போர்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன வோல்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 28 வோல்ட் டு 42 வோல்ட் டிசின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் வந்து ஒரு 20/20 டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலே போதும், இந்த போர்டை நீங்கள் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு STK 4141 அல்லது 4191 வரக்கூடிய பேஸ் அப்படியே இதில் இருக்குது. நீங்கள் லோ வோல்டேஜ் யூஸ் பண்ணும்போது இதுவே கொஞ்சம் வோல்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய அவுட்புட் மாறும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வோல்டேஜும் ஆம்பியரும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த போர்டோட பர்ஃபார்மன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இப்போ டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. ஒரு போர்டை நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த போர்டோடைய குவாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த போர்டும் நாம் டெஸ்டிங்க்கு வாங்கியிருக்கிறோம். இதில் நான் வந்து JBLவும் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன், சோனியும் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன், பைனியரும் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். பேஸ் ரிசல்ட் சூப்பராகவே இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த போர்டுக்கு நீங்கள் 2 ohms லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு 24/24 அல்லது 28/28 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இதில் 2 ohms லோடு நீங்கள் கொடுக்கலாம். கொடுக்கும்போது பேஸோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீட் சிங்லாம் 10 லீஃப் தான் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு, அதனால் ஹீட்டிங் இஷ்யூ வராது. அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்க காம்போனண்ட் எல்லாமே வந்து MFR ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா CFRன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இந்த போர்டில் சொல்லியிருக்கிறாங்க கிராண்ட் 6TR மோனோ பவர் ஆம்ப்ன்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த போர்டோடைய பர்ஃபார்மன்ஸுமே இருக்குது. 2025 புதுசாக ஒரு அப்டேட் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா வசந்த் பிராண்ட்லேருந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வரப்போகுதுங்க. இந்த ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் மார்க்கெட்டில் கிடச்சிரும். நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அவங்க கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 1300க்குள்ளே மேபி கோட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் இன்னும் ஃபிக்ஸடாக சொல்லலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட் வந்து சொல்லுவாங்க. அது அந்தந்த கடையை பொறுத்து மாறுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எந்தெந்த சப்புப்ரீலாம் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த போர்டு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 8 சப்புப்ரீ பக்கம் நான் போட்டு செக் பண்ணேங்க. என்னென்ன செக் பண்ணேன்னா, சக்தி போட்டு செக் பண்ணேன், ஸ்ரீயோட பிராண்டு போட்டு செக் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வின்னர் மேட்ரிக்ஸும் போட்டு செக் பண்ணேன், KMS செக் பண்ணேன், வசந்தில் இருக்கக்கூடிய பூஸ்டர் சப்பும் செக் பண்ணியிருக்கிறேன், கிராண்டும் செக் பண்ணேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா DSPயும் செக் பண்ணேன். ஒவ்வொரு போர்டுக்கு ஒவ்வொரு பேஸ் குவாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு போர்டுலேயும் அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்புப்ரீ புதுசாக வந்தாலும் வரும். அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா இதோடைய பேஸ் ரிசல்ட்டே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். நீங்கள் 24/024 யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரு மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து கஸ்டமைஸ்டாக மேக்ஸ்வின்னோ இல்லை ஸ்ரீ பவரோ இல்லை லேசரோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டாக வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பேஸோடைய ரிசல்ட் டோட்டலாகவே மாறுங்க. இதை நீங்கள் அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால்
இதில் நீங்கள் ஒரு 10 இன்ச்சு தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். நல்லாவே வால்யூம் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளிப்பிங்கிறது ஆகலை. ஆடியோ கிளிப்பிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் சரி ஆடியோவும் சரி, ஆடியோனாலே உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேவை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெளியே அதோடைய அளவு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்ணி வருதோ அதை தாங்க நம்ம பவர் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் வந்து அவ்வளவா எதுவும் ஆகலை. செக் பண்ணி பார்க்கும்போது நான் உங்களுக்கு முடிஞ்சால் டிஎஸ்ஓவில் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த போர்டு வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு நீங்கள் என்ன வோல்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 30-30 கொடுத்து நீங்கள் 10 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். 412 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணலாம். பட் வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்க்கியூட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. போர்டோடைய ஃப்ரண்ட் லுக்குன்றது இவ்வளோ தான். போர்டோடைய பேக் வியூ நம்ம பார்க்கலாம் வாங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்புட்டுக்கு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் இங்கே V+, V- கிரவுண்டு. இது டியூவல் சப்ளையில் தாங்க ஒர்க் ஆகக்கூடியது, சிங்கிள் சப்ளை கிடையாது. ஸ்பீக்கர் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இதே மாதிரி ஒரு 60R பார்த்தீங்க அப்படின்னா வசந்தில் போட்டிருப்பாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வசந்தில் போட்டிருந்த 60Rங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52001943 காம்பினேஷன். இந்த போர்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? நீங்கள் இதில் கேட்கக்கூடிய ஆடியோவும் சரி இதில் கேட்கக்கூடிய ஆடியோவும் சரி உங்களுக்கு பக்காவாக இருக்கும். 6மே NPN கான்ஃபிகரேஷனாக இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவோட டெப்த் வந்து நல்லாயிருக்கும். இதுவே NPN PNP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டோடைய ஆடியோ டெஸ்ட்டும் சரி ஆல்ட்ரேஷன் வீடியோவும் சரி அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் சேலம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து மார்க்கெட்டுக்கு அவைலபிளாக வந்துடும். நீங்கள் தாராளமாக அங்கே வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.